நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். hours நீங்க பண்ணிருக்கீங்களா? 16 வாட்டி சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அதே சொல்லுவீங்க. அந்த பிரெயின் என்ன பண்ணணும், அதே சொல்லி 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 வைப்ரேஷன் போயிட்டு பிரெயின் நம்ம வேலை பண்ணிடணும். இது வைப்ரேஷன். சரிங்களா? நீங்க மேடம் நல்லா குடிக்கிறீங்க. என்ன மேடம், ஹாப்பியா இருக்கு. இங்க இல்ல வடநாடு, இங்கெல்லாம் குடிக்க கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன மைண்ட் செட் போகும், அவங்க பொங்கல் போகக்கூடாதுன்னு கேட்டேன். இது பொங்கல் எப்படி சொல்லுங்க, ஃபேமிலி 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 இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும். நீங்க குடிக்காது, அதெல்லாம் குடிச்சா ஹாப்பியா இருக்கு, ஒன்றும் கவலை. சரியா? 1 2 3 4 5. நீங்க என்ன மேடம் சொல்லுங்க? நீங்க சிவன், நீங்க முருகன், நீங்க ஈஸ்வரன், நீங்க வாய்ச்சோம். 3 பேர் ஒரே டைம்ல சுத்திட்டாங்க. நீங்க எங்க போறீங்க? அவர் பாடி போயிடுவாங்க. முருகா 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 அந்த பாடி போயிடுவாங்க. சரி பாடி திருச்செந்து சொர்க்கத்துக்கு. எங்க பிரகாரம் என்னன்னா, நாங்க முருகா முருகான்னு சொன்னா செத்த அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம்னு எங்களுக்கு ப்ரோகிராம். நீங்க பழனி மலைக்கு போவீங்க. சொர்க்கத்துல முருகன் சண்டை போட்டு வெளியே வீட்டு வந்த மாதிரி நம்ம சொர்க்கத்துல சண்டை போட்டு ஒண்ணு பண்ணாரு கீழே வந்தாரு. அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நீங்க அவர் பழனியில உட்காந்துருக்காரு. நீங்க எங்க போவீங்க? கைலாஷ் போவீங்க. நீங்க எங்க போவீங்க? வாய்குண்டம். நீங்க எங்க போவீங்க? வாய்ஷா. அதாவது என்ன எண்ணத்தோட நம்ம மரணம் இருக்குதோ அங்க போய் உடலை விட்ட உடனே அந்த இடத்துல விட்டுறணும். அது எவ்வளவு ஹாப்பியா, யாருக்கு ஹாப்பியா இருப்பா? நம்ம கூட்டமா இருப்பாங்க. மாமாட்டா எங்க பண்ண போயிட்டு என்ன பண்றியா? எல்லாம் இருங்க இருங்க. ஒன்னு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க மைண்ட் செட் பண்ணுவாங்க மேடம், ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு கவலை இல்லை. கொண்டாடி ஏச மாட்டான், பேச மாட்டான், யாரும் கேட்கறது இல்லை, காசு தேவை, அந்த ஒரு தொம்பன் அது போல உண்டு. மேடம் அந்த கருப்பு சாமி என்ன பண்ண கேட்டீங்க? அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. நீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க புரியுதா மேடம்? நீங்கள் எங்கே பண்ண போறீங்க? நீங்கள் கைலாஷ் மாட்டாதீங்க மேடம். சரியா? எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா மேடம்? எல்லாம் வெயிட்டிங். என்ன கேள்வி கேட்டீங்க? இல்லை அவர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? அவனா கேளுங்க. மைண்ட் அட்டென்ஷன் இருக்கும் சார். மைண்ட் போனாதான் அப்புறம் ஆத்மா ஆக முடியும் சார். அதுதான் எனக்கு புரியல. இப்போ ஆத்மா செத்து போச்சு, அந்த ஆத்மா போய் செத்து போச்சு. ஆத்மா மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் எனர்ஜி மேடம், அதான் எனர்ஜி. டெலிட் எப்படி இதுல கம்ப்யூட்டரா டெலிட் பண்ணுறது? சரி, அப்ப என்ன மாதிரி எல்லாமே உட்கார்ந்துருக்கோம் உங்க மைண்ட்ல. டிலீட் பண்ண முடியாது. எப்படி டிலீட் பண்றது? நீங்க எப்படி டிலீட் பண்ணுங்க, எந்த பேரை டிலீட் பண்ணுங்க, இந்த பொருள் எப்படி டிலீட் பண்ணுங்க, அப்படி நீங்க இப்படி கேளுங்க. கேள்வி என்ன மாதிரி கேட்டா மைண்ட்ல அது எனர்ஜி போகாது, நல்ல விதமா போகணும்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது கேன்சல் வரும். ஏங்க அது சொல்லுங்க. சோ இருக்காது பழிவாரம் சார் 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 இருங்க. அந்த மாஸ் படம் பாத்தீங்களா? மாஸ் படம் பாத்தீங்களா? திருப்பி பாருங்க, அப்போ புரியும்.
மைண்ட் சோல். அந்த மைண்ட் டிசால்வ் பண்ண சோல் மாறி போகும். எஸ் பாடி இல்ல, பாடி வந்து போச்சு. இப்ப வந்து மனப்பாடம் சாப்பிடுச்சு, சாப்பிடுச்சு சாவலியா ஒரு மாதம் சாப்பிட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்கா பாடி. ஆமா அந்த ஆத்துக்கு சாப்பிட்டு எங்க போறது, உள்ள போட்டு சாப்பிட்டு இருக்க, நான் என்ன பண்றது, அழுது எது அழுது மைண்டு. ஆத்மா போவாங்க. ஐயோ புள்ள படிக்கிறானே, இப்பதான் கல்யாணம் பண்ண போறோமே, என்ன பண்ணு மேடம் ஒரு சாவுக்கு போய் செத்து பண்ணுவேன். என்ன சொல்றீங்க, அம்மா போயிட்டீங்க, உள்ள படிக்கலையே, இதெல்லாம் தான் கல்யாணம் பண்ண பேரண்ட்ல இப்ப பார்க்க போற எல்லாம் பண்றீங்களா, வாங்குறீங்க குடிக்கலன்னு அழுது. நீங்க போட்டு ரிமைண்ட் பண்றீங்க. சாமனாயில சாமதியா. சோ அந்த மைண்ட் அது பாருங்க, அந்த மைண்ட் டிசால்வ் பண்ண பிறகுதான் அப்படியே போவோம். அந்த மாசம் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க சார். அவன் போய் கையை முத்தம் கொடுப்பான், அப்படியே போயிடுவான். பாத்தீங்களா சார், அந்த மாதிரி நடக்குது. Finish. The mind is attached to இருக்காது. ஆனா பல கெட்டதெல்லாம் கொண்டு போய் அது திரும்பி வரும் உங்ககிட்ட. இப்ப நீங்க வந்து சார் இருக்கீங்க, இப்ப நீங்க பொய் சாட்சி பண்ணிருப்பீங்க, பார்க்காத பார்த்த சொல்லிட்டீங்க, பார்க்காத பார்த்து சொல்லிட்டீங்க, பொய் சாட்சி. அதனால அவனுக்கு மரணம், உங்களுக்கு தொட்டு, உங்களுக்கு துட்டு. சரியா, நீங்க காசு வாங்கிட்டீங்க, பார்க்காத பார்த்தன்னு சொன்னீங்க, ரைட்டா. அவன் போயிட்டு செத்து போயிட்டான், அவன் கேஸ் பண்ணிருப்பான். அடுத்த பிறகு உங்களுக்கு கண்ணு இல்லாம போயிடும். அதான் உங்க தண்டனை, ஆத்மக்கு தண்டனை. அடுத்த பிறகு எடுத்து கண்ணு இல்லாம பிறப்பீங்க சார். மைண்ட் இதுதான் சொல்ல போறேன். இந்த மைண்ட் எப்படி கிளீன் பண்ணி கொண்டு போறோம். அந்த குப்பையெல்லாம் கொண்டு போவாதீங்க. என்ன சார், குப்பையை கொண்டு போவாதீங்க, நல்லது பண்ணீங்க. புரியல மேடம், அவர் என்ன தண்டனைனா அடுத்த பிறகு வந்து கண்ணு இல்லாம பொறுப்பாரு. எத்தனை பொறுப்பு இருப்பாரு ஆகணும். மேடம் அப்புறம் ஏன் ஒருத்தன் காய்கெல்லாம் பறக்கலாம், கல்யாணம் பண்ணாம பறக்கலாம், புள்ள கல்யாணம் புள்ள பறிக்காம பறக்கலாம். எதுக்கு அவங்க மேடம் இதெல்லாம்? எத்தனை கோயிலுக்குள்ள போனாங்கன்னா என்கிட்ட வரப்பு சொன்னா இது பாஸ் லைஃப் ராக்ஸு, நீ மன்னிப்பு கேளு, நான் புலத்தை விளையாடுறேன், இதை நான் சொல்லிக் கொடுப்பேன். போன பிறகு செஞ்ச பிரச்சனை நீ இந்த மாதிரி பண்ற, செலிபிரிட்டி பாலிசி, டவுன் சிண்ட்ரோம் எப்படி நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குது, எல்லா மக்களுக்கும் நடக்குது. இதெல்லாம் புரியுதுங்களா? திடீர்னு ஆபத்து எல்லாத்தையும் கொண்டு போவீங்க, நல்லதை கொண்டு போவீங்க, ப்ளீஸ் கெட்ட நல்லதை கொண்டு போவீங்க. இந்த பரிசு புரியுமா, அதுவும் உங்களுக்கு போவோம். அது மேல போறதுதான் அந்த பிறகு உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து நல்ல சொன்னீங்க மேடம், கேரிங்லாம் நல்லா செஞ்சிருக்கீங்க, அந்த கேரிங் சீக்கிரம் வந்தது நல்லது பண்ணிருங்க மேடம். அந்த பிறகு வந்து இன்னும் நல்லா செய்யணும். அதுல தேவைப்படுது காசு. அதனால உங்களுக்கு வந்து பெரிய பணக்காரன் அது வெயிட்டிங். அவன் கல்யாணம் பண்ண மாட்டான், அவன் கல்யாணம் பண்ணி எப்ப கல்யாணம் தெரியாது, உள்ள பார்த்தா நீங்க பேர் பண்ணுவீங்க. அந்த காசு எடுத்து நல்ல செய்யும். நான் போனேன்ல 4500 பேர்ல 4600 வெயிட் பண்ணிருந்தாங்க மேடம். மற்ற பேர் இருக்குது மைண்ட் ஸ்டில் அட்டாச் போக முடியலையே. எந்த இடத்துல பிறந்தா அந்த என்ன நடக்குமோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியாகணும். மேடம் நல்லது நடக்குதுன்னா நம்ம வெயிட் பண்றோம். மேடம் சும்மா வெயிட் சீட் வரதுங்க பாருங்க.
பொய் சாட்சி ஒருத்தர் சொன்னார் இல்லையா? ஒரு பர்சன் ஃபால்ஸ் விட்னஸ் இங்கோ ஃபால்ஸ் விட்னஸ் பொய் சாட்சி சொன்னாரு. ஆனா சஃபர் பண்ணார் இல்லையா? அவருக்கு ஒரு காரணம் அவருடைய விதியை அதெல்லாம் நம்ம வேலை இல்லை சார். அவருடைய விதியை அவர் விதி அந்த மாதிரி அது போயிடணும். இவர் வந்து இவர் கஷ்டப்படுறாரு, அவர் போயிடலாம். சார் நான் செஞ்ச தப்பு தானே சார். அப்ப நான் தண்டனை அனுபவிச்சாங்க பள்ளியா? நீங்க அனுபவிக்க மாட்டான். அவருக்கு ஒரு கர்மா வருது இல்லையா? அது நமக்கு தேவை. அது நமக்கு அவ ஏதோ நீங்க அனுபவிச்சுக்கீங்க. நான் தப்பு பண்ணா நான் அனுபவிக்கிறேன். இது யாரு என்ன எனக்கு தேவை. Sometimes situation மாட்டிக்கலாம், சொல்ல மாட்டிக்கலாம். நம்ம கர்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். வேற தப்பு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மாட்டிக்கலாம். நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். மேடம் உங்களுக்கு கேன்சர் வந்து கிளாஸ் நீங்க அதுதான் நம்ம எப்படி என்ன கேன்சர் மேடம்? பாருங்க. வீடியோல பாருங்க ஒரு லேடி படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை விரிச்சு மேல வரைக்கும் போறாங்க. எங்க வரைக்கும் போறாங்கன்னு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியா போய் சிலிகான் வேலி, கலிபோர்னியா ஒவ்வொரு இடமா போறாங்க. பூமியை தாண்டி வராங்க. பசிபிக் ஓஷன், அண்டார்டிகா பூமியை தாண்டி வராங்க. எர்த் 3 மற்ற கிரகங்கள் பக்கத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் சேர்த்து வீனஸ், மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர், சாட்டர்ன், புளூட்டோ, செட்லான், எரிஸ் இது மாதிரியெல்லாம் நிறைய காமெட், சன் பெரிய பெரிய அப்படியே கண்டு வந்து நிறைய இடத்துல ஒரு பெரிய கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி ஒரு கேலக்ஸி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி எல்லாமே நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கு. மறுபடியும் திரும்பி அப்படியே எங்க படுத்துருக்காங்களோ அங்க வராங்க. மனசு வந்து எந்த அளவுக்கு விரிஞ்சு போச்சோ அந்த அளவுக்கு கண்ணுக்குள்ள ரொம்ப நுணுகி போறாங்க. கண்ணுக்குள்ள பியூப்பிள், ரெட்டினா, ஒயிட் பிளட் செல்ஸ், குரோமோசோம், டிஎன்ஏ நியூக்ளியஸ், நியூட்ரான் அப்படியே கண்ணுக்குள்ளே வராங்க. கண்ணுல வந்து பாருங்க. நம்ம எவ்வளவு சுட்டுதா இருக்கோம். இதுக்கு மேல எவ்வளவு ஸ்பெஷல் பண்ணுங்க சார். உங்களுக்கு புரியுமா? திங்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சுத்தா இருக்கு. எல்லாமே உட்காந்து எல்லாம் வேலை செய்யலாம். இந்த உடல் பார்த்துக்கிறது. அப்ப அப்பாற்பட்டு இன்னும் இருக்கு சார். அதான் ஓரல், அதான் சோல், அதான் மைண்ட். சரிங்களா? அதாவது இது நம்ம மேல வந்து இறைவன் அவர் நம்மள காவல் பார்க்காரு. அதான் நம்ம சொல்றோம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவன் சொல்லுங்க. அந்த சொல்ல அந்த கனெக்ஷன் வரும். உங்களுக்கு எல்லாம் கனெக்ஷன் வரும், வந்து ஆகும். நம்மளுக்கு அந்த ஒரு கடவுள் அதான் நம்ம ஆத்மாவோட அப்பா. இந்த உடலுக்கு அப்பா வந்து அம்மா, தாயும் தந்தையும், அப்புறமேல பூமி, தண்ணி,
காற்று, சாப்பாடு எல்லாமே பூமி கொடுக்குது நமக்கு. சரிங்களா? அப்ப அப்பாற்படுதுன்னா ஆத்மாக்கு தான் வந்து இறைவன். சரிங்களா? திருப்பி சொல்றேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். பாடி, மைண்ட் அண்ட் சோல். சரிங்களா? ரைட். இது யாரும் நாம மாற்ற முடியாது. இதெல்லாம் செட் பண்ணது யாராலும் மாற்ற முடியாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்தது யூ ஆர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இதுதான் இந்த கிளாஸ் வந்து இந்த சோல் தான். சோல் கேட்குது எல்லாமே சோல் இருக்கு. சில பேருக்கு 2 சோல் வச்சிருப்பீங்க. அது பேர்னா பாய் போலாம். சில ரொம்ப சோல் வச்சிருப்பீங்க. அது பேர் சிசி இருப்பீங்க. எங்க இருப்பீங்க? மென்டல் ஆஃபீஸ் இருப்பீங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க மென்டல் ஆஃபீஸ்ல ஏமாங்க இருப்பாங்க. இதுக்காக போறாங்க. அவங்க ஆத்மா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. எத்தனை பேருக்கு ஆசல் ரேப் இருக்கு சொல்லுங்க. ஆசல் ரேப்னா தூங்கும் போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்களுக்கு. அடுக்கிறபடி நம்ம கூட படுக்கிறபடி ரேப் பண்றபடி அந்த மாதிரி நைட்ல இருக்கும். இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்காங்க. என்ன பண்ணுங்க நில்லுங்க மேடம். ஓகே, என்ன ஃபீல் பண்ணுங்க? டச் பண்றது எப்ப இருந்து மேடம்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு படுத்தேன் அப்படின்னா மத்தியானத்துல அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். வந்துருங்க. எனக்கு இப்பவே இங்க உட்காந்துருக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே எனக்கு தூக்கமா வருது. ஆமா மேடம், ஒரு ஆம்பளை சொல்லுங்க உங்ககிட்ட வேற பிளேஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்னால மத்தியானம் பாருங்க, நீங்க கேக்குறது ஆத்மா கேட்கறதுனா யாருக்கு பதில் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. எதுவும் தொடுதுங்க, படுக்குது. சில பேருக்கு வந்து ஸ்கிராச்சஸ் வரும். அதாவது என்னால வந்து யாரும் அமுக்குவாங்க. ஆமா மேடம், நான் வந்து அதை கத்துருங்க வராது. அப்படியே பேரலைஸ் ஆகிடுவீங்க. நான் உடம்பு நவர கூட முடியாது. மூவே ஆக முடியாது. இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கு. 2 பேரும் வரும். இப்பதான் ஆஸ்தர் ஆஸ்தர் என்ன பிரேக். பண்ணுது இல்ல என்ன பண்ணுது மைக்ல சொன்னீங்க எல்லாம் கேட்கும். என்ன பண்ணுறது இதோட 16, 15, 16, 17 வயசுல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதுதான் மேக்ஸிமம் எனக்கு எப்பவுமே வழக்கமாக வாரமே நடக்கிறது. குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு அன்னைக்கு படுத்துட்டு மத்தியானம் என்னால் உட்கார முடியாது. கண்டிப்பாக நம்ம தூங்குற மாதிரி இருக்கு. எனக்கு தூங்க வைக்கும். தூங்கியாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து என்னை அமுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் வெயிட்டாக இருக்கும். என்னால் எந்த பக்கம் மூவ் ஆக முடியாது. என்னை வந்து அப்படியே கழுத்துனா நெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு கற்றுவேன். நான் அம்மாவே ஹஸ்பண்டை கற்றுவேன். எனக்கு 15 இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் அந்த வாய்ஸ் வந்து வெளியில் வராது. ஆனா நீங்க கத்துறது உங்களுக்கு ஆனால் நான் கற்றுனது எனக்கு தெரியும். என் கையை மூவ் பண்ண பார்ப்பேன், காலை மூவ் பண்ண பார்ப்பேன், எதுவுமே பண்ண முடியாது என்னால். இப்படியே கொஞ்சம் காலம் இருந்தது. அப்புறம் சொன்னாங்க சரி இது ஸ்டேஜில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் போயிட்டு திருப்பூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது இல்லை. பட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நிறைய நேரங்கள் நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒரு இதுனா ஒரு இண்டிகேஷன் நமக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டே கிடைக்குது. உங்களுக்கு மேடம் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன பண்ணுது மைக் ரீசெண்டாக எதுவும் நடக்குது சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க 2-3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் செக்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவீங்க? சேம் திங். அதான் ஆக்சுவல் பிரேக். ஸோ அதான் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அதை இது பண்ணுறேன், ரெசிஸ்ட் பண்ணுறேன் நான். பட் ஐ குடன்ட் கம் அவுட். அதுதான். எஸ் எப்போ கற்றுக்கீங்க? இப்போ 1 month தான் சார். இது சொல்லி பாருங்க. காசு பாருங்க. உங்களுக்கு பேர் சொல்லுங்க. இது வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ். நாட் ஒன்லி ஆஸ்ட்ரல் ட்ரிப். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் இருக்கும். அதாவது என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பயுமே என் பேர் ரம்யா. ஸோ என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 45 நாள் அதாவது ஒரு குரல் வந்து ரம்யா ரம்யா ரம்யான்னு கூப்பிடும். அதாவது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட குரலில் மட்டும்தான் கேட்பேன். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ஜஸ்ட் திரும்பி பார்ப்பேன் நான். பட் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட 40 டேஸ்க்கு மேலே நான் அது கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துருக்க வேண்டியது. அதாவது வந்து இங்கே ஒரு கார் நிற்குது. இந்த சைட் வேகமாக ஒரு கார் வந்து நாங்கள் வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால் மேலே ஏறி போகுது. அப்பயும் இந்த குரல் கேட்குது ரம்யான்னு சொல்லிட்டு.
பட் எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் வந்து வேற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என் கால் மேலே ஏறி போகுது அந்த காரு. உயிர் போயிருக்க வேண்டியது, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு தள்ளி விட்டுச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நார்மலாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். வேறு ஏதாவது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒர்க் பண்ணல. அது என் உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு சவுண்ட் வந்து இப்போ இதுலேயே சிரிச்சுட்டே இப்படியே வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு கண்ணு திறந்துருந்தா கூட வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரு மேல் சொல்லுங்க. அந்த ஒண்ணுதான் இப்போ உங்களுக்கு தொந்தரவாகுது இல்லை. சரி, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆத்மா இந்த பாடியில் விட்டு இந்த பாடி வந்து ஒரு மைண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மீட் அந்த பாடி வித் மைண்ட். அதாவது நம்மளுடைய உடல் எப்படி வந்திருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா மறுபிறவி எடுத்து வந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு மனமும் இருக்கு. நம்ம சார் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம உடல், மனம் மற்றும் மைண்ட் வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆத்மா இன்னொரு உடலை எடுத்து வந்திருக்கு. மறுபிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பிறவி இருந்திருக்கு, ஒரு உடம்போட வந்திருக்கோம். Body and mind. Physical body. Organs. Body இருக்குனாக்கா பருவுடல், உடல்ல இருக்கிற உறுப்புகள், சதை. My body is a temple of my soul. இந்த உடல் எப்படி இருக்குன்னா இந்த ஆன்மா வாழ்வதற்கு உண்டான ஒரு ஆலயமாக இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து body temple of my soul. அத வார்னிங் வைங்க. புரியுங்க? I am the soul. God is my creator. This body of mine is a temple of my soul. God is my father of my soul. Day by day, balancing my karma and accepting the divine plan and divine direction for my soul in this lifetime. I am God's perfection. Made manifest in body, mind, and soul. I am that I am. I am that I am. I am that I am. I am connected with God. I am connected with all. God, thank you, thank you, thank you. இது சொல்ல நம்மளுக்கு வந்து தெளிவு. ஆனால் இந்த வான் வந்து சொல்லணும். இந்த வான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்போ நல்லா தெளிவணும். நான் ஒரு உடல், அந்த உடலுக்கு வந்து ஒரு மைண்டு, அப்புறம் ஒரு ஆத்மா. சார் இந்த உடல் வந்துட்டு இந்த உடல் வந்து இந்த ஆத்மாவோட ஆலயம். This body is a temple of my soul. இந்த பாடிஸ் தான் இந்த ஆத்மா இருக்கு. ஏன்னா இந்த பாடி போதோ ஆத்மா சுற்றிட்டு இருக்கும். ஒரு பாடி தேடும், சப்ஜெக்ட் கிடைக்காது. அப்படியே சுற்றி எங்கே போகும் தெரியாமல் இருக்கு. நேரம் வரல. இப்போ பாருங்க இந்த கிளாஸில் யாரோட ஓன் சாய்ஸ் பண்ண முடியும்? பிடிங்க ஓன் பிடிங்க என்ன செய்ய தெரியும் சொல்லுங்க. அதர் சோல்ஸ் இன் திஸ் கிளாஸ் கேளுங்க. அவங்க கேளுங்க. ஆனால் நானும் அதர் சோல்ஸ் இந்த கிளாஸ் நான் தாக்கா இருக்குன்னு கல்லாம் நாம் நீங்க நம்ப கூடாது. ஆனால் நாம் தேவை விடணும், பண்ணணும். இவங்களாம் காசு கொடுத்துருக்காங்க, நீங்க மட்டும் காசு இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இத்தனை பேர் உடலோட இருக்கோம். உடல் இல்லாம ஆன்மாக்கள் நிறைய இங்க வகுப்புல அட்டெண்ட் பண்ண வந்திருக்காங்க. 11,000 சோல்ஸ் இங்க இருக்காங்க. 11,000 சோல்கள் இந்த இடத்துல இருக்கு. நம்ம 300 பேர் இல்லாம உடல் இல்லாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பணம் கட்டி இங்க கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் பணம் கட்டாம வந்து பணம் கட்டாம இங்க 11,000 பேர் உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஹால் தேவை, சாப்பாடு தேவை. ஆமா, அவங்களுக்கு காலம் தேவையில்ல, சாப்பாடு என்ன போறோம் என்ன போறோம் மொத்தம் ஒரு கால் இருக்காங்க. நீங்க ஆக்சுவலா அவங்களுக்கான கிளாஸ் தான் இது. அவங்க எங்க போகணும்னு ஒரு விடை தேடி இங்க வச்சிருக்காங்க. போகணும் கூட வருவாங்க. அதாவது சார் என்ன விஷயம்னா, இப்ப உடலோட நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறோம். இப்ப நமக்கு சார் சொல்லி புரிய வச்சு நம்ம
செத்து போயிட்டாங்க இல்லைங்களா, அவங்க செத்து போனதுக்கு ஒரு வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு தெரியும் சார் என்ன சொல்றாரு, சோல் தெரியும். ஸோ அந்த மாதிரி சோல் எல்லாம் இப்போ இங்கே வந்திருக்கு. அப்போ சார் சொல்றாரு, அந்த சோல் கேட்டுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு சார் எலிவேட் பண்ணி வரணும் என்ன செய்வார், இந்த சார் செய்வார். அதுதான் உடல் இல்லாம அத்தனை சோல்கள் இங்க வந்திருக்குன்றாங்க. அவங்களுக்கு உண்டான லெசன் சோலுக்கு தெரியும். சார் பேசுறது சோலுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம திரும்பி சோலா வந்து நிக்க வேண்டாம், உடல உயிரோடு இருக்கும்போதே சார் சொல்றத கேட்டு கண்ணை மூடினா கூட நீ தூங்கினா சோல் தான் தூங்கினா தூங்கிருக்கு. நோ ப்ராப்ளம். இப்ப நீங்க உட்கார்ந்து சோல் அட்டெண்ட் பண்ணணும் கிளாஸ். உங்க சோல் கேட்கும், உங்க மைண்ட் கேட்கும். என்ன இருந்தாலும் இன்னும் பேசுறானே, இன்னும் புரிய மாட்டேன் படுத்துக்கிறேன், அது ஆத்மா கேட்குங்க. உங்க மைண்ட் அந்த தன்மை வரல, அது தன்மை வராங்க. நமக்கு புரியலனாலும் நம்முடைய சார் சொல்ற விஷயங்கள் சோல்குள்ள போயிடும். இப்போ இந்த குழந்தை இருக்கு இல்லைங்களா, அது ஒண்ணுமே தெரியாது நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா சார் சொல்ற விஷயங்கள் அந்த குழந்தையுடைய சோல் விட்டு அந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கு. நீங்க பார்க்க வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. ஆனா எத்தனை பேர் எடுத்து வந்துருக்காது ஆத்மா, எத்தனை பேர் எடுத்து வந்துருக்கோம் மேடம். நீங்க எத்தனை பேர் எடுத்து வந்திருப்பீங்க? இந்த பேர் இந்து மேடம், போன பேர் முஸ்லிம் கூட இருக்கலாம், அடுத்த பேர் முஸ்லிம் கூட ஆகும் தெரியாது. அதனாலதான் ஒரு மதத்தை போட்டு கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீ கான்டாக்ட் பண்ண அடுத்த நிச்சயமா நீங்க அந்த மதம் தான். புரியுதா மேடம்? எவ்வளவு கான்டாக்ட் பண்ணாதீங்க. சரி, நீங்க இந்த பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா, நீங்க கூட தான் பார்க்கல, காசு நம்ம பார்க்கல, எல்லாருமே நல்லபடியா இருக்கீங்க. நீங்க கோயிலுக்கு எத்தனை பேர் பிச்சா வாங்குறாங்க கை கல்லாம. அன்னைக்கு போன மேடம் அமீர் தர்கா, ஆஜ்மீர் தர்கா, கையெல்லாம் இருக்கா மேடம், வந்து 2 கையே இல்லை. மேடம் எப்படி சாப்பிடுவான், எப்படி சாப்பிடுவான், எப்படி சாப்பிடுவான்? நான் முட்டை போகுது, எவ்வளோ நாள் முட்ட முடியும்? பெருக்க மாதிரி சாப்பிடுவேன். என்ன பண்ணிருப்பான் போன பெருக்கையில இந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு மிருக மாதிரி சாப்பிடுவான். பண்ணில வாய் எப்படி குடிக்க முடியாது, தண்ணி குடி எப்படி தண்ணி தொடங்குறது, தண்ணி குடிக்க முடியுமா? காலை குடிக்கணும். அந்த சில பேர் எப்படி காலம் செய்வாங்க பார்த்தீங்களா, 2 காலம் செய்வாங்க. என்ன பண்ணிருப்பான் இந்த பெருக்கையில வந்து 2 கையெல்லாம் இருக்குது. அதுவும் எவ்வளவு பேர் இருக்காங்க மேடம், இருக்கல இல்லையா? So take care of your body. The body பாத்துங்க. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள தான் ஆன்மா இருக்கு. அதனால உடம்ப நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும். இந்த உடம்பு வச்சு தான் நான் ஊரா போனேன் மேடம். என்ன மேடம்? ஊரா போறீங்க. இந்த உடம்பு கூட ஊருக்கு போறோம். இன்னைக்கு எங்க இருக்கேன்? நாளைக்கு அடுத்த நாள் மலேசியா, அடுத்த நாள் ஆஸ்திரேலியா, டெல்லிக்கு போவேன். நான் நாளைக்கு திருப்பி வருவேன். அப்ப எங்க வர போறேன்? சான் பிரான்சிஸ்கோ, அங்கேருந்து லாஸ் ஏஞ்சலிஸ், அங்கேருந்து மெக்சிகோ, அங்கேருந்து எல் சால்வடோர், அங்கேருந்து வெனசுவேலா, திருப்பி வருவேன். அங்கே வர போறேன், இது அங்கே போறேன், எதுக்கு போறேன்? ஈரானுக்கு போறேன். ஓசனாக நான் போறேன். பண்றது வேற, அங்க போனப்ப நான் போறேன். அங்க போயிட்டு அங்கே வரேன், அங்கே போயிட்டு வரேன், மங்கோலியாவுக்கு போறேன். இப்போ அங்கெல்லாம் உங்களை போக சொல்லி கைட் பண்றாங்க. அப்ப அந்த மக்களுக்கு கேட்கறதால உங்களுக்கு அது போறது என்ன தேவைப்படுது? இந்த உடல் அப்ப ஏறணும், உட்காரணும், வாந்திருக்க கூடாது, டைரியா வரக்கூடாது. யாராவது எங்க போக நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? ஓடிட்டு சொல்லிட்டு முடியுமா? முடியாது மேடம். உடனே பாத்துக்கணும், பாத்துக்கணும், அவங்க செக் பண்ணணும். என்ன ஸ்கேன் மேடம் என்ன பண்ணணும்? எல்லாம் பண்ணோம், எல்லாம் போயிட்டேன், எல்லாம் சூப்பரா இருக்கான். பண்ணேன், பண்ணதே இல்லை. போய் பண்ணேன் மேடம். அப்ப ஏறும் 17 hours மேடம், 10 hour போனோம் வண்டி. 17 போனா கூட போனதா அந்த மாதிரி போய் செய்யணும் மேடம். இந்த உடல் ரொம்ப முக்கியம், மனம் முக்கியம். ஐ கேன் டூ இட், என்னால முடியும், நான் போகணும், நான் செய்யணும், திங்க் பண்ணணும். இல்ல ஈரான் போக கூடாது, சூட் போட்டுருவான், கொண்டு போட்டுருவான், அவன் முசல் போனாங்க போக முடியுமா? அப்படியே நினைக்கிறவங்க இறைவன் அந்த இடத்துக்குலாம் அனுப்புறாரு.
அங்க போனதான் என்ன அவங்க வேலை சொல்றாங்க அதை செய்ய அங்க முடியாது. போயிட்டு எனக்கு கோழி கறி கிடைக்காது, எனக்கு ஆட்டு கறி பாசி கிடைக்காது, போக முடியுமா? போக முடியாது. ஆமா, இருக்கு சாப்பிட்டு போகணும். இல்ல எனக்கு தோசை சாப்பிட்டேன், எனக்கு இட்லி சாப்பிட்டேன். ஒரு ஊருக்கு எவ்வளவு பேர் அஞ்சா பாவம் ஏட்டு போய் தான் இருக்கு. இங்கே கேட்டுங்க ஏட்டு போய் அஞ்சா பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க. அங்கே போய் கிடைக்குமா மேடம்? சாப்பிடணும். மேடம் அவன் பண்ணி போட்டுருவான்.